ஓம் சரணம் பிரபத்யே யோ நித்யமச்சுதபராம் व्यामोहदसहितराणिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो विदयसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य केकेन्द्री वेदान्ताचार्यवज्रो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां यदि धर्मे असोस्यादित्यादसि सर्वैवकार्यं निरन्तान् दीक्षां विदया अहन्तं प्राप्त लक्ष्मी सिंहास्थान सेवयति सकल गुण निधि श्रीरंगनाथ षडभोगयति करुणैकपात्रम् श्रीरङ्गवेलूराक्षरवागसत्यं वेदान्तदेशीये यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नागरिकचित्रङ्गपुङ्कार्याभ्यां कारुण्याश्रीर्मे वेदान्ते वामदूरत्वमेदरिष्टारङ्गपूर्वेण सूक्तौ भाष्यं नारायणार्यं परमव्याख्यातुमीडे श्रीमद्रङ्गशतारिकं श्रीमद्वीरभूतहादिधनवित्तादारचिन्ताश्री श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गद्वीरदागणवदम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गशतारियोगिनं यस्तात्मरक्षावलं श्रीमद्रङ्गशतारियोगिनं यस्तात्मरक्षीमद्रङ्गशतारियोगा लब्धाहमान्तद्वयम् ईशाडम्बविवक्षं श्रवणे भ्रान्तं महत्त्वं वन्दे वत्सेभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षणत्रय्यन्तसारमणवद्यगुणोदाभ्यं नारायणाभ्येदं श्रीरङ्गनाथेः श्रीवत्सचिन्नमिश्रेभ्यः अमोक्तिमदीमहे यदुक्तयस्थैः कण्ठे यान्ति श्रीरङ्गसरारादि गिरीशानपदाश्रयं श्रीवत्सवंशतिलकं சும்மாரிமகம் இன்னைக்கு அதாவது இந்த திருக்கல்ல சுவாமியை பற்றி விஷயம் சொல்லியாச்சு. இருந்தாலும் அப்போ சஞ்சாரத்துக்கு மறுநாள் சஞ்சாரம் இருந்து சஞ்சாரம் போட்டு இன்னைக்கு நாங்கள் சொல்ல முடியுமோ முடியாதோ அப்படின்றதால தான் அன்னைக்கு அந்த சுவாமியை பற்றி அன்னைக்கு சொல்ல வேண்டியது. இன்னைக்கு தான் அவருடைய சத்தமான உற்சவம். அந்த அவருடைய மாப்பிள்ளை படிப்பாக்கம் பட்டாகிராம சங்கத்தில் விசேஷமாக பண்ணியிருக்கார். அதுலேயே நான் கலந்துப்பா. அந்த நாள் பாராயணத்தோடையும் நால்பாங்க வாசுதேவாச்சார சுவாமியுடைய ஸ்ரீமத் பகவத்கீதை உபன்யாசம் அதோட இன்னைக்கு கீதா யஜ்யத்தோட முடிஞ்சது. அந்த சுவாமியினுடைய அவர் ஸ்ரீவத்சவ வம்சத்தை சேர்ந்தவர். அதான் அவர் சாரசாரிஜி, அதாவது ஐஸ்வர்யங்கர் ஒரு 4 பேருக்கு தான் சாரசாரிஜி. ஒன்று திருக்காரண சுவாமிக்கு, இன்னொன்று திருக்கள்ளன் சுவாமிக்கு, இன்னொன்று பழவே ராஜகோபாலாச்சார். 3 பேருக்கு தான் எனக்கு 4 பேர் கேள்வி. ஆனால் 3 பேர் தான் பிரசித்தமாக தெரியும்.
அதுக்கப்புறம் பாதூர் ராகவாச்சார், அவருக்கு சரள கவின்னு கொடுத்தார். அவர் சார்ந்த சரள கவின்னு பாதுகாத்தார். பெரிய வில்லுவில பெரிய சுவாமிக்கு வேதாந்த பாவதி சுவாமின்னு இதெல்லாம் அப்பயே இவாள்லாம் ஜீவோட்ட ஐசிங்கர்னால நன்கு கடாட்சிக்கப்பட்டு அவரை அந்த ஐசிங்கரால இந்த மாதிரி பல விருதங்கள்லாம் அவளுக்கு வந்து சேர்ந்தது. அப்படிப்பட்ட அந்த சுவாமியை நினைச்சிட்டு கூறத்தாழ்வானுடைய வைகுண்ட ஸ்லோகத்துல 26வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். ஜோதி பரம் பரமதத்துவம் மதோ பரமா பராத்மா பிரம்மேதி ஸ்ருதி ஜெயத் பரவஸ்துதீசம் நாராயணஸ்துதி தத் விசினிஷ்டி காச்சித் விஷ்ணோ பதம் பரமம் அபரா கிருணாதி. ஜோதி பரம் பரமதத்துவம் அதோ பராத்மா பிரம்மேதி ஸ்ருதிசியத் பரவஸ்துதீசம் நாராயணஸ்துதி தத் விசினிஷ்டி காச்சித் விஷ்ணோ பதம் பரமம் அபரா கிருணாதி. கீழ்ஸ்லோகங்களால கீழே மகோபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்தையும் சுபால உபநிஷத்து 2 உபநிஷத்தையும் எடுத்து அந்த உபநிஷத்துல ஸ்ரீமன் நாராயணன் தான் ஜெகத்காரன் அப்படின்னு நாங்க சொன்னேன். அதுக்கு மேல சில சந்தேகங்கள் என்ன, எத்தனையோ ஸ்ருதிகள்லாம் இருக்கு, நீ உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஸ்ருதி எடுத்துட்டு மீதி ஸ்ருதிலாம் சொல்லலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்காக என்ன பண்ண, இந்த இடத்துல அந்த ஸ்ருதி பேர்லாம் போடாம காய்ச்சிட்டு அபரா அப்படின்னு 2 பதத்தை போட்ட. காய்ச்சிட்டுனால சில ஒரு உபநிஷத்தையும் அபரான்றதுனால ஒரு உபநிஷத்தையும் இங்க சாய்ச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றது. அதாவது பரமாத்மாவை ஜோதிஷத்தினால சொல்லப்பட்டிருக்கு, தேஜோதிகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒளிமயமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் பரதத்துவம் வேற சொல்லியிருக்கு. பராத்மானா பரமாத்மா. அதாவது எழுத்துக்கள்ல சாந்தஸ் அதிகமா போயிடுச்சுன்னா அதுக்காக குறைச்சிருவான். அதனால பராத்மானா இந்த ஆத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அது பரமாத்மா. ஆக ஸ்ருதியானது என்ன பண்றது, பரம் ஜோதி, பரம் தத்துவம், பரமாத்மா, பிரம்மா இப்படியெல்லாம் சொல்றது. அதனால ஜோதி பரம் பரமதத்துவம் அதோ பரமாத்மா பராத்மா பிரம்மேதிஜ ஸ்துதிஷு பரவஸ்துதீயம். பரவஸ்து அப்படின்னு சொன்னா உயர்ந்த பொருள், அதுதான் பரம்பொருள். அதீதம் அப்படின்னு சொன்னா நம்மளால அத்தியனம் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். அதான் சொல்ற பரபதார்த்த சேர்க்கும். ஸ்ருதிஷு 2வது ஸ்லோகத்துல 2வது பதத்துல ஸ்ருதிஷு. காதுல வேறதா கேக்குறதா? ஹலோ அடியன் சுவாமி கேக்குறது. அது சில சமயம் மியூட் ஆன் பண்ண முடியல அடியன், சமைக்கணும். கேக்குறது அடியன், நன்னா கேக்குறது. கேட்கலன்னா சொல்லணும். இல்ல இல்ல அடியன் நன்னா கேக்குறது. சரி, அதனால இங்க ஸ்ருதிஷு வேதங்கள்ல எத் பரவஸ்து எந்த பரம்பொருளானது பரம் ஜோதி இது உயர்ந்த ஒளிவடிவானது என்றும், பரம தத்துவம் இதி, அந்த இதின்றதை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும்.
உயர்ந்த தத்துவம் என்றும், அதோ அதோன்னா மேலும் அர்த்தம், அதோ மேலும், பராத்மா இதி, பராத்மானா பரமாத்மா என்றும், பிரம்ம இங்க இந்த இடத்துல இந்த இத்தி இருக்கு, பிரம்மேதி இந்த இத்தியை கொண்டு எல்லாரும் சரி பிரம்மேதி பிரம்மம் என்றும், அதீதம் நம்மளால வேதத்துல அத்தியனம் பண்ணிச்சு இதெல்லாம் இந்த சப்தங்கள்லாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட தத்து அந்த வஸ்துவை நாராயணா இது நாராயணன் தான் என்பதாக காட்சித்து, காட்சித்துல ஒரு ஸ்ருதி, அது எந்த ஸ்ருதிரா அப்படின்னு சொன்னா நாராயண அனுவாகம், விஷிநஷ்டி, விஷிநஷ்டின்னா அதை பத்தி குறித்து குறிப்பிட்டு பேசுகிறது. அப்புறம் மற்றொரு இன்னொரு ஸ்ருதி, அந்த ஸ்ருதி என்னதுரா அப்படின்னா கட்டவல்லின்னு பேர். அதுல அது என்ன சொல்லணும்னா தத் விஷ்ணோஹோ, தத்து அது விஷ்ணோஹோ எங்கும் பரந்துள்ள விஷ்ணுவின் பதமிதி ஸ்தானமானது என்பதாக. அப்போ அது பரமபதத்தை சொல்றது கடவுளியில. பெருமாள் எங்கடா இருக்காரு அப்படின்னு சொன்னா உயர்ந்த ஸ்தானத்துல, அந்த உயர்ந்த ஸ்தானம் எது, அதுதான் பரமபதம் அப்படின்னு கிருணாதி ஓதுகிறது. எதுல ஓதுகிறது? வேதங்கள்ல ஓதுகிறது. அந்த வேதத்தை நாம அத்தியனம் பண்ணியிருக்கோம். ஆக இந்த ஸ்லோகத்துல விஷ்ணுதான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றதுக்காக ரெண்டு உபநிஷத்துக்களை இங்க சொல்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ் ஸ்லோகத்துல மகோபனிஷத்து சுபாலோபனிஷத்து ரெண்டுத்தையும் சொன்னார். இங்க பேர் சொல்ல, அது சொல்லாத அந்த வேதத்துல வர வாக்கியத்தை சொல்லிட்டார். எங்க நாராயண பர பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா, அங்க பாருங்க பரம் பிரம்ம பரம் தத்துவம் நாராயண பரஹா, நாராயண சப்தம் எல்லாம் அங்க வந்திருக்கு இந்த ஸ்லோகத்துல. அப்புறம் நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா அப்படின்னு இந்த ஜோதி, பரம தத்துவம், பரமாத்மா, பிரம்ம, இப்படி எல்லா சப்தமும் இதுல வந்துருக்கு இந்த நாராயண அனுவாகத்துல. இதெல்லாம் ஸ்ருதிகளை கொண்டு நேரம் சொல்லக்கூடாது. இப்போ உபன்யாசம் பண்ணா கூட ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் புரியணும் இல்லை, சில பேருக்கு புரியுது, அதுக்காக சொல்றது. ஆக அதுவும் இல்லை, இதுல அந்நியாள்லாம் யாரும் இல்லை. அதனால இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் சொல்லப்படுறது. ஸ்ருதி வாக்கியங்கள் கூடிய மட்டும் வெளில அதிகமா சொல்லக்கூடாது. இருந்தாலும் வியாக்கியதா பண்றத அவ இப்படி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமல், அதுக்காக சொல்றது. ஆக அது அந்த சப்தங்கள் மொத்தம் இதுல வருது. அதனால இது நாராயண அனுவாகத்துல சொல்லக்கூடிய சப்தங்களை கொண்டு நாராயணன் தான் பரம தத்துவம், அதுதான் உயர்ந்த பொருள். அதான் அதுவும் இல்லாத அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த ஸ்லோகத்துல ஜோதி பரம தத்துவம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் விஞ்ஞானம் சாரதியஸ்து மன பிரகிரகவான் நரா சோத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். இது கடவல்லி. இந்த பதத்தை தான் அப்படியே விஷ்ணு பதம் பரமம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூர்யா, இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும். அது இதெல்லாம் சுமதாபணி உபநிஷத்துல வரக்கூடிய மந்திரங்கள். அதனாலதான் அதுக்கு பேர் சொல்லவே இல்லை. அது சுமதாபணி உபநிஷத்து, அதுக்கு நேரம் சொல்ல. மீதுக்கெல்லாம் பேரு இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் பேரே சொல்லாம காட்சித்து அபரா அப்படின்னு சொன்னார்.
சரி இது ஒரு ஸ்ருதி தான் அப்படின்னு சொன்னா நிறைய ஸ்ருதி இருக்கு. அது வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அதான் பரஞ்சோதி உபசம்பத்திய ஏஷத ஆத்மா எத் சத்து தத்துவம் கவயோ வேதயந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மா எஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித் எஸ்மாத் நானியோ ந ஜாயோஸ்தி கிஞ்சித் இப்படிலாம் ஸ்ரீபாஷத்துல அடிக்கிட்டு போற வாக்கியங்கள்லாம். இவைகள் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டது. இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கீழே சொல்லியிருக்கேன், சாமானிய விசேஷ நியாயம் அப்படின்னு ஒரு சொல்லு. அதாவது பொதுவா பசுமாட்டை சொல்லும், பசுனா எஜேதா அப்படின்னு வேதத்துல சொல்லப்படுது. மீமாசகர் சொல்றேன், பசுனா எஜேத்தன்னு சொன்னா அந்த இடத்துல பசுவை கொண்டு யாகம் பண்ணுன்னு அர்த்தம். அதே இன்னொரு இடத்துல சாகசிய வபயா மேதசோ அனுப்ருஹி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதுல சாக சப்தத்தினால வெள்ளாட சொல்றது. ஆக பொதுப்படையான பசு சப்தம் வந்து 4 கால பிராணிகளை சொல்றது. ஆனா இந்த இடத்துல சாகம்னு சொல்லி 4 கால் உள்ள வெள்ளாட்டை சொல்றது. ஆக சாகோவா மந்திரவர்ணாத்துன்னு ஒரு சூத்திரத்துல இந்த சாமானிய விசேஷ நியாயத்தை, அதாவது பொதுவா பசுன்னா 4 கால் பிராணிதான்பா, ஆனா இந்த இடத்துல யாகத்துல சாகத்தை கொண்டு பசுனா ஏற்றுன்னு ஒரு இடத்துல சொன்னா கூட இந்த இடத்துல சாகசே வபையான்னு சொல்லி, அதனால இந்த இடத்துல வெள்ளாட்டினுடைய வகையை தான் பண்ணணும் அப்படின்னு இதுதான் இதே விசேஷம் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த இடத்துல எம்பெருமானுக்கு பொதுப்படையாக பரஞ்சோதி, பரமாத்மா, பரதத்துவம், பிரம்ம, இப்படி எல்லாம் சாமானிய சப்தங்கள் நிறைய இருக்கு. ஆனா விசேஷ சப்தம் எதுனா நாராயணன் விசேஷம். ஆக இந்த சாமானிய சப்தங்களால விசேஷமான சப்தம் நாராயணன் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சாய்கிற. இப்ப இந்த ஸ்லோகங்கள்லாம் இவ்வளவு கூறத்தரவன் கிருத்திகள் ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அது என்ன ஸ்லோகங்கள் அப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவான அர்த்தத்தை தெரிஞ்சிட்டா கூட அவர்களெல்லாம் வேத வாக்கியங்களை கொண்டு பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய சப்தங்களை ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு அபூர்வமா கொண்டு வைக்கிறா அப்படின்றதான் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணலாம், அதாவது பாராயணம் பண்ணலாம். அதுக்காக வேத வாக்கியத்தை சொல்லக்கூடாது, அதுக்காக ஸ்தோத்திரமா எல்லாத்தையும் சொல்றான். இப்போ நாராயண பரம் ஜோதிராத்மா நாராயண பரஹ அப்படின்னு சொன்னா அதை புருஷால் மட்டும்தான், உபநயனான மட்டும்தான் சொல்லலாம், ஸ்திரீகள் சொல்லக்கூடாது. அப்போ ஜோதி பரம்பதத்துவம் அப்படின்னு அதை சொல்லாமே, அது சொல்ல. ஆக எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்காக இந்த சோதனை படத்தை எளிமையா சொல்ற, விசேஷமாக பண்டிதர்களுடைய ஞானத்துக்காக அந்த வேத வாக்கியங்கள் அவளுக்கு அப்படியே ஞாபகம் வரும். அதுக்காக அதையும் வியாக்கியானம் மூலமா தெரியும். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சந்தி ஸ்ருதிஹிரசு பரசனஸ்தாக வாச்சஸ்தவம் பிரசயித்தும் பரமேஷு திருத்வம் கிஞ்சேகன விஜகன திரிவிதா திரிவேதம் கிராமன் ஜெகன் நிகிரன் புனருத்திரஞ்ச எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியம்
சிருஷ்டி, ரக்ஷணம், அதுக்கப்புறம் பிரளயம். அவன் பண்ணச்சே எல்லாத்தையும் சகஜமா பண்றான். அப்படி எம்பெருமான் அந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதையும் உலகத்தை ரட்சிக்கிறதும் அழிக்கிறது, அப்படிப்பட்ட ஜெகத்காரனான எம்பெருமான் செய்யற காரியங்களை இங்க பல அவதாரங்கள்ல பண்ணியிருக்க. அத்தை இங்க சொல்ற என்ன, குறிப்பாக திருவிக்கிரம அவதாரத்தையும் பிரளய காலத்துல ஆலயம் மேல கிருஷ்ணன் படுத்திருந்தாரு அந்த விற்த்தாந்தத்தை இங்க சொல்ற. அதுல அப்படி வரும்பொழுது எல்லாரையும் ஒன்னாதான் படைச்சான். அதுல பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு குழு வரையும் எல்லாத்தையும் சிஷ்யரை கொண்டு வந்துட்ட. யாரையும் இப்ப நித்திய புருஷர்ல நிச்சயமா இருக்க கிடையாதுன்னு அவருக்கு மாதம் சங்கல்பிச்சாரு. ஏன் பிரம்மாவை நிச்சயம் இருக்க சொல்ல வேண்டியது தானே? அது அந்த நித்திய சூரியர்களுக்கு அழிவே கிடையாது. அதே மாதிரி பிரம்மாவை அழிவு இல்லாத கொண்டு வைக்க வேண்டியது தானே? அவனும் கர்ம விஷயம் அப்படின்னு ஆக்கி அவனையும் எல்லாரோடையும் சமமா வச்ச. அதுக்கு என்ன, ஏதோ அவன் தபஸ் பண்ணா புண்ணியம் பண்ணா அதனால நம்மளை விட கொஞ்சம் அதிகமான ஆண்டுகள் இருக்காங்க. ஆக எம்பெருமான் சிருஷ்டியில அந்த தாரதமியமே கிடையாது. கஞ்சீரசு பரசகர்ஷாக வாச்சஸ்தவ பிரதேசம் பரமேஸ்வரத்துவம் கிஞ்சேன விஜகன கிமி தாத்ருபேதம் கிராமன் ஜெகந்தி நிகிரன்னு புனருத்கிரன்ஷ. இது பாவது அர்த்தம், தவ தேவதையுடைய பரம ஈஸ்வர தத்துவம், பரமாத்மாவான நிலை ஈஸ்வர தத்துவம். அத நிலை, அதாவது நியமிக்கிற நிலை இருக்கும் இல்லையோ, அத பிரதயித்தும் அத விசேஷமா சொல்ற. பிரதயித்தும்னா விசேஷமா சொல்றது. விசேஷமா சொல்லுவதற்கு ஸ்ருதி சிரஸ்ஸு வேதாந்தங்களில், ஸ்ருதினா வேதங்கள், ஸ்ருதி சிரஸ்ஸுன்னா வேதாந்தங்கள், ஈதிருசா இத்தகைய பரஸ்தகஷாக ஆயிரக்கணக்கான வாச்சக சொற்கள் சந்தி உள்ளன. அதாவது எம்பெருமான் சிருஷ்டி பண்றான், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றான் அப்படின்றத வேதங்கள் பலவிதம் பல பல சொற்களை கொண்டு சொல்றது. அது மட்டும் இல்ல, கிம்ச மேலும் மிக இங்கு ஜெகந்தி உலகங்களை கிராமன் அப்படின்னு சொன்னா திருவிக்கிரமனாய் அளந்த போதும், நிகிரன்னா ஆலய பாகங்களாய் ஞாலவேடும் உண்ட போதும், புனக மீண்டும் உக்கிரன்னு உண்ட பின் உலகை உமிழ்ந்த போதும், கிருமி தாத்ரு பேதம் புழு பிரமன் என்ற வேறுபாட்டை விஜகனா எண்ணவில்லை. அதனால சிருஷ்டிக்கிட்டே எல்லாத்தையும் சமமாக தான் சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம். ஆக எல்லா ஆழ்வான் திருவுள்ளத்துல எல்லாம் ஓடுது. திருமங்கை ஆழ்வார் எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரேன்னு சாய்கிறார். எந்த எம்பெருமான் உண்டு இந்த தேவர்கள்லாம் அது ரொம்ப பெருமை பேசுகிறாள, நான் தான் ஒரு கடவுள், என்னையெல்லாம் சேவிக்கும் அப்படின்னு சொல்றாள, அவெல்லாம் யார் தெரியுமோ? எம்பெருமான் வாயிலிருந்து வந்த தேவர், எச்சில் தேவர்கள். அவ்வளவு கடுமையா சொல்ற இதர தேவர்கள்லாம், அதாவது பிரம்மருத்ராதிகள் எல்லாம் அவன் வாயிலேருந்து வந்ததுதான். உமிழ்ந்த எச்சல், உண்டு உமிழ்ந்த, ஏற்கனவே பிரளயத்துல உண்டு, அதுக்கப்புறம் திரும்பி சிருஷ்டிக்காக உமிழ்ந்ததுன்னா சிருஷ்டி. அது ஏன்னா அவர் உதரத்துல வந்ததுன்னா வாயு சம்பந்தம் தான் வரும். அதெல்லாம் அப்படிதான் சாய்க்கிறேன். அதனாலதான் இங்க நிகிரன்
நிகிரன் சொன்னால அவன் உண்ட பொழுது ஏன்னா பிரளய காலத்துல உண்டு. புனக உத்கிரன் சொன்னா அது உண்மையும் போதுன்னு அர்த்தம். அது சொல்ல அதான் அப்ப அப்படி எம்பெருமான் இந்த உலகத்தை மொத்தம் உலகம் கண்டால் பிள்ளை வாயுளே அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். மண்ணை ஷாட்ட அப்படின்னு சொல்லி அடிக்க வரா. உமா நான் இல்லமா நானா பாரு வாயில மண்ணு இருக்கா பாரு அப்படின்னா உடனே பிள்ளை உலகம் கண்டால் பிள்ளை வாயுளே அப்படின்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார். அதாவது அந்த சுவாமி தேசன் அஸ்துதாவதக அகஸ்தேன ஜன்மோர் மகிமணிக்வனவ காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசேபி அதிருப்ததா. கேள்விப்பட்டிருக்கேன். அகஸ்தியர் தன்னுடைய அந்த சமுத்திர ஜலத்தெல்லாம் முழுகி காது வழியாக கூட்டிருந்தது. அதுதான் ஜாஹ்னவின் பேர் வந்தது. ஆனா இந்த எம்பெருமான் பண்ண இந்த விஸ்வ உலகம் மொத்தத்தையும் தன்னுடைய திருவயிற்றில் வச்சாங்கன்னு வியர்த்து சொல்ற அப்படின்னு அந்த எம்பெருமான் சிருஷ்டிக்கிற கிரமத்தை சொல்லிச்சே ஏதோ ஊர்ண நாபிகி சிறிதே தேச. இந்த சிலந்தி பூ இருக்கு, சிலந்தி பூச்சி இருக்கு, அதுவே கூண்டை உண்டு பண்ணும். அதுவே திருப்பி தானே அது தாயை வாயில் சாட்டும். அந்த மாதிரி பெருமாள் உலகத்தை தானே சாட்டார், தானே வெளிப்படுத்துறார். அதான் யதா ஊர்ணநாபிகி சிஜதே கிருண்ணதேச. சிஜத்தைன்னா உண்டு பண்ண, கிருண்ணத்தைன்னா சாட்டன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் சரி. இதெல்லாம் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா அதுதான் எம்பெருமான் அபின்ன நிமித்த உபாதான காரணம். அபின்ன அப்படின்னு சொன்னா என்னன்னாக்கா, அதாவது இப்ப மண் இருக்கு. இத மண்ணு தானா கடமா பரிமாறல, பரிணாமம் அடையல. அத்த குயவன் கொண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு சில கருவிகள்லாம் வச்சுட்டு அதே மாதிரி எம்பெருமான் இல்லையா, இவனே மூல காரணம். இவனே அந்த மூல காரணம் மண்ணு மாதிரி தெரிய மாட்டான். மண்ணுல இருந்து கடம் வரத்துக்கு குயவன் ஏதாவது காரணம் பண்ணியாகணும். அது பண்ணாதான் பண்ணுவான். ஆனா இந்த உலகம் அதுக்கு மூலப்பொருள் எதிரா பரமாத்மா. சரி, அது பண்றவன் யாருன்னா பரமாத்மா. சரி, அது வஸ்துவா வருது, அது எங்கேருந்து வருது? பரமாத்மா வேணும். அதனால அபின்ன நிமித்த, அபின்னா கூடவே இருந்து மூலப்பொருள் தனியா தெரியும், அதே மாதிரி கிடையாது. அபின்ன நிமித்தம். நிமித்தம்னா அதுக்கு காரணமா இருக்கும், மூலப்பொருளா இருக்கான், காரணமா இருக்கும். அப்படின்றதுக்காக அத்த இந்த சாஸ்திரார்த்தத்தை இந்த ஸ்லோகத்தை காமிக்கிறார். எம்பெருமான் அதாவது மண் உபாதான காரணம் ஜடத்துக்கு, அதை போல ஜெகத்துக்கு உபாதான காரணம் எது அப்படின்னு கேள்வி கேட்டா அது மூல பிரகிருதி அப்படின்னா. சரிடா, அதுக்கு மூலப்பொருள் எது அப்படின்னா அதுக்கு அதேதான், வேற கிடையாது. மூலப்பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, அப்படி இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகுது அப்படின்னு சொன்னா அதுவா பரிணமிக்கிறது, பிரகிருதியா பரிணமிக்கிறது. அது ஒரு இன்னொரு மதத்துக்கு என்ன சொல்றான், ஒரு ஜீவன் சாட்சியா இருக்கான், அவன் ஒன்றும் பண்ணல, ஜீவன் சாட்சி அப்படின்னா ஜீவனை ஒத்துக்கிறான். ஆனா சாட்சி பரமாத்மா ஒத்துக்கல. ஆனா நம்ம மதம் தான் எம்பெருமான் தான் உபாதான காரணம், எம்பெருமான் தான் அந்த நிமித்த காரணம், அந்த குடமா பரிணாமம் அடைவதற்கு காரணம். நிமித்தம் யாரு? அந்த குயவன். அந்த குயவன் சாஸ்திரம் எம்பெருமான். வஸ்துவா மாறுறதே எம்பெருமான்.
அதுவும் எம்பெருமான். எல்லாமே உபாதான காரணமும் இவன் தான், நிமித்த காரணமும் இவன் தான். ஆனா அது கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு அபிஜன் அவன் எல்லாம் ஒண்ணு, அதனால் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாய்க்கிறேன். ஆக உயர்ந்த சாஸ்திரார்த்தம் இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல விசாரம். அந்த ஸ்ரீபாஷ்யத்துல வர விசாரத்தை அழகான ஸ்தோத்திர ரூபத்துல சாதிச்சார். பெருமாள் அபிஜ நிமித்த உபாதார காரணமாக இருக்கான் அப்படின்னு ஒரே லைன்ல சாதிச்சார். இந்த மாதிரி வேதாந்தங்கள் யாராலும் சொல்ல முடியுமா? அது சொல்லிட்டு இப்படி பெருமாள் நடத்தினதெல்லாம் வாமன அவதாரத்துல பண்ணார். அதாவது வாமன அவதாரம் பண்ணி திருவிழாவாக சொன்னார். இதெல்லாம் இதம் இதம் விஷ்ணு விசக்கிரமே தேதானேதே ஸ்ரீனிபதா விசக்கிரமே என்ன விசக்கிரமே பிருத்திவிமேதே ஏஷாம் இப்படி எல்லாம் வேத வாக்கியங்கள் இருக்கு. திருதேவ பிருத்திவி இப்படி எல்லாம் பட்டர் அவருக்கு ஸ்லோகத்தில் இருக்கிறார். ஆக இப்ப பிரஜாபதினு பிரம்மாவுக்கு பேர். எதனால பிரஜாபதினு பேரு? அவன் சிருஷ்டிக்கிறானே, அதனால அவனுக்கு பேரு. ஆனா உண்ட மொத்தம் நிமித்த உபாதான காரணமானது எம்பெருமான். ஆனா கண்ணுக்கு வெளிப்படையா சிருஷ்டி பண்றது யாரா அப்படின்னு சொன்னா அது பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு பிரஜாபதினு பேர் சொன்னான். உண்மையிலே பிரஜைகளை உண்டு பண்ணவன் யாரு? எம்பெருமான். ஆனா அவன் எம்பெருமான் அவன் நியமிக்கப்பட்டு அவன் பண்ணல, அவனுக்கு பிரஜாபதினு பேர் இருக்கு. அதே மாதிரி பசுபதினு பேர். பசுபதினா யாருக்கு அப்படின்னு சொன்னா சிவனுக்கு பேரு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு மட்டும் பேர் இல்லாது. இந்த பசுபதின்றது பூத கணக்கு. அந்த பூத கணபதிக்கு பசுபதினு பேர். இந்த மாதிரி சில சொல்லலாம் மற்ற பேர் போயிடும். இந்த நாராயண பதம் வேற யாருக்கும் விட்டாது. அதுவும் இல்லாத இந்த தேவர்கள்லாம் ஒரு ஒப்பந்தம். இப்ப இந்த நீ ஆபீஸ் கொடுத்தார், இப்போ இந்திரனை உபாசனம் பண்றான். அப்ப நீ என்ன உபாசனம் பண்ணா உனக்கு நான் இந்திர பதவி தரேன். இதெல்லாம் ஒப்பந்தம். ஆனா எம்பெருமான் ஏதாவது ஒப்பந்தம் பண்றான்னு நான் ஓடுறத சிருஷ்டி பண்றேன், எனக்கு ஏதாவது நீ உபகாரம் பண்றேன் அப்படின்னு அது மாதிரி இல்லை. அதனால அந்தந்த தேவதைகள் சில கர்மாக்கள் சில தேவதைகள் அந்த ஆபீஸை கொடுத்தா திருப்தி ஆயிடும். அந்த ஆபீஸுக்காக இதுக்கெல்லாம் ஆக இந்த தேவர்கள்லாம் அந்தந்த ஆபீஸை வாங்கிக்கிறதுக்கு எம்பெருமான்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த சரி நீ ஓய்வு போ, எனக்கு எல்லாமே பிரம்மாண்டம் எனக்கு தான் சேரும். அந்த ஆபீஸ்ல சேர்க்கிற ஆபீஸ் எல்லாம் எனக்கு தான் சேரும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட தேவதைகளுக்கு அந்தந்த அதிகாரம் தரேன், நீங்க அந்த ஆபீஸை அதனால வேதத்துல என்ன சொல்றது? இந்திரா எஸ்வாஹா, பிரஜாபதி எஸ்வா, சோமா எஸ்வாஹா அப்படின்னு சொல்றது. என்ன இப்படிதான் சொல்லும்போது அந்த தேவதைகளை போய் ஆபீஸை வாங்கிக்கிறான். ஆனா அத ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய பெரியவர்கள் இருக்க அவள்லாம் எல்லாமே சோம சரீர விசிஷ்ட பரமாத்மா அப்படின்னு நினைச்சுதான் ஹோமம் பண்ணுவான். இப்ப நம்ம சாத்தம் பண்ணதே கூட பித்திருப்பிய சுதாரமான்னு சொன்னா அப்படின்னு சொன்னா கூட பித்திருக்கள் நேரம் நம்ம பித்திருக்களுக்கு பண்றோம். ஆனா அதெல்லாம் பரமா உத்தேசித்து பண்ணக்கூடிய பித்திருக்களுக்கு நேரம் தான் போறது. அவளுக்கு தான் பண்ண சொல்லியிருக்கு. அதனால கர்மா சொல்லும் பொழுது ஆனா அதுல அந்த ஹோமங்கள்லாம் பண்ணுச்சு, அதுல பிரஜாபதி வருது இல்லை. அந்தந்த தேவதைகளுக்கு அது போய் சேரணும். அதுக்கு அந்த இடத்துல அந்த பேரை சொன்னா கூட பிரஜாபதி சரீர விசிஷ்ட பரமாத்மா அப்படின்னு தான் அவள் இது பண்ணுவாள். ஆக இவெல்லாம் மீதி தேவதைகள்லாம் ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கா பெருமாள். எனக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடு, நான் இந்த ஆபீஸ்லாம் நான் வாங்கிக்கிறேன்
அப்படின்னு பெருமாள் சரி நீ போயிட்டு போ அப்படின்னு. ஆனா எம்பெருமான் எந்தவித பிரயோஜனம் எதிர்பார்க்காம பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு புழு புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா மட்டும் பிரளய காலத்தையும் எல்லாத்தையும் சாப்பிட்ற ரட்சிக்கிச்சையும் அவனையும் சேர்த்து ரசிக்கிற. யாரு? பிரம்மா விட்டுட்டு பிரம்மா தான் அவனுக்கு நமக்கு தான் அதிகாரம் கொடுத்துட்டுமே, அவனே பழைப்பான்னா இவர் தான் காப்பாத்துற அவனை. எல்லா தேவதைகளையும் இவன் பெருமாள் தான் காப்பாத்துற. இத்தனைக்கும் அவள்லாம் அவிஸ் வாங்கி சாப்பிட்டா கூட அவெல்லாம் நேரசி நிற்கிறதுக்கு பெருமாள் தான் அவளை ரசிக்கிறார். புழு பூச்சிகளையும் பெருமாள் தான் ரசிக்கிறார். ஆக அந்த பாகுபாடு இல்லாம உண்டு உமிழ்ந்து ரட்சிக்கிறது எல்லாத்தையும் சொல்ற. அதுதான் அர்ஜுனன் நேர விஸ்வரூபத்துல எம்பெருமானுடைய ஒரு சரீரத்துல ஒரு ரோமத்துல இதெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கு. அதனால எம்பெருமான் இப்ப எம்பெருமானுடைய திருவடி இருக்க, திருவடி உயர்ந்தவனுக்கு தான் கிடைக்கும், நீச்சவனுக்கு கிடைக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எம்பெருமான் திருவடி அதான் தேவான தானவானாச்ச சாமானிய அதிதேவதம் அப்படின்னு எல்லாருக்கும் பொது. அதுதான் ஆழ்வார் சொல்லச்சு பொது நின்ற பொன்னங்கழல். எம்பெருமான் சிருஷ்டிலையும் சரி இது சம்ரட்சணையும் சரி பிரளயத்திலையும் சரி அவன் திருமேனி எல்லாரும் அனுபவிக்கலாம். படிச்சவா படிக்காதவா பணக்காரன் ஏழை எல்லாரும் அவனை சேவிக்கலாம், எல்லாரும் அவனை ஆசிரியிக்கலாம். இப்படி சுதியும் சொல்றது. அதோ தேவா அவந்தனோ ஏதோ விஷ்ணு மிஷக்கிரமே அப்படின்னு சொல்லி சமூடமசிய பாகம் சூரே. அந்த பாகம் சூரேன்னு சொல்றதுனால எம்பெருமான் திருவடி தூள்கள் இருக்க அது அதுல எல்லா உலகம் அடங்கியிருக்கு அப்படின்னு ரிக்வேதம் சொல்றது. இந்த உலகங்கள்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னா சமூடமசிய பாகம் சூரே அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடி திருள்கள்ல அடங்கியிருக்கு இந்த உலகம்லாம் அப்படின்னு திருக்குறாமத்தை ஞாபகப்படுத்தி சொல்றது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம் 27ஆம் ஸ்லோகம். அடுத்தது எம்பெருமானுடைய இப்ப இத்தனாய் வேதங்கள்லாம் சொல்லிட்டு வந்து சொல்ற. வேதம்னா பரதத்துவம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு. இப்போ வேதத்தை அறிந்தவர்கள் வேத அறிஞர்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து பரதத்துவம் யாருடா? ஏன்னா வேதம் சொல்லிட்டு போச்சுன்னா எல்லாருக்கும் வேதம் தெரியுமா? தெரியாது. அது வேதத்தை அத்தியனம் பண்ணவங்களுக்கு எல்லாருமே தெரியுமா? அதுலயும் சில பேர் எல்லாம் மாறி போறோம். ஆக நல்லா ஆலோட்டி சர்வசாஸ்திரம் சொல்ற மாதிரி ரிஷிகள்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி பெருமாளுடைய 1000 நாமங்களை அவ சாசனமா பண்ணியிருக்கா. என்ன ரிஷிபி பரிகீதானி தானி லட்சியமின்னு சொல்லி சரசாத்த சாய்க்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல எம்பெருமான் தான் விஷ்ணுதான் பரதத்துவம் அப்படின்றத விபஸ்தித் அறிவாளிகள் இங்க முடிவு பண்ணியிருக்கான்னு சொல்றேன். ரூபஸ்தியா பரமயா பரமேணதாம் சித்ரே சக்கை உஜிதே பவத சரித்ரைஹி சின்னேரணிஷ்ணவ பரேரபரைஷ்டகைஸ்சித் நிச்சின்வதே त्वयि விபஸ்தித ஈஸ்வரத்வம். ஞானவான்களுக்கு விபஸ்தின்னு பேர். விபஸ்தினா நன்கு ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்கள், உண்மையான பொருளை சொல்லக்கூடியவர்கள், உண்மையான பொருளை காணும் சக்தி படைத்தவர்கள் விபஸ்தினா. அத சுவாமி தேசிகன் நிறைய இடத்துல இருக்கார். அதுதான் சில பேர்லாம் விபஸ்தின் மணின்னு கொடுப்பா. அதாவது அறிவாளிகளிலேயே சிறந்த மணி அப்படின்னு டைட்டில். விபஸ்திதா
மெய்ப்பொருள் காணும் அறிவு படைத்தவர்கள். பவதா தேவரீருடைய பரமையா மிக உயர்ந்த ரூபஸ்ரீயா திருமேனின் ஒளியால், அதாவது பரமாத்ம ஸ்வரூப சோபையால் பரமேன சிறந்ததான தாம்னா இருப்பிடங்களை கொண்டும் சித்திரைகி வைக்கும்படியான உசிதைகி தேவரீருக்கே உரித்தான கைசித்து சில சரித்திர நிகழ்ச்சிகளாலும் அனிஷ்ணவ பரைகி நீரே பரம்பொருள் என்பதை மறைக்கவாகாதவைகளான சின்னைகி அடையாளங்களாலும் அபரைகி கைசித்து மற்றும் சில காரணங்களாலும் பொய் தேவரீரிடம் ஈஸ்வரத்துவம் பாரமியத்தை நிசின்வதே முடிவாக கொள்கின்றனர். பல சாஸ்திரங்களை கொண்டு உம்முடைய எல்லாருக்கும் இப்ப பிரம்மாவுக்கும் ரூபம் உண்டு, அவனுக்கும் சரீரம் உண்டு, அவனுக்கு ஞானம் உண்டு, சிவனுக்கும் உண்டு, இந்திரனுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனா எல்லாருடைய சரீரத்தையும் திவ்யமங்கல விக்கிரம் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டோம். அப்போ ரூபம் எம்பெருமானுடைய ரூபம் ரூபஸ்ரீயான்னு பேர், அதுக்கு ரூபஸ்ரீயான்னு சொன்னேன். அவ்வளவு ஒளிமயமான எம்பெருமானுடைய திருமை அவ்வளவு பிரகாசிக்கிறது. அது ஸ்வரூபம், அவன் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். அப்புறம் அவன் இருக்கிற இடம் எல்லாரும் தான் இருக்கான். பிரம்மலோகத்துல பிரம்மா இருக்கான், கைலாசத்துல சிவன் இருக்கான். அதெல்லாம் இருக்கிற இடம் சத்தியம். இவர்களை காட்டிலும் ஒரு சந்தியான. அதுக்கப்புறம் சில அவருடைய அவதாரங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாரும் அவதாரம் எடுத்துக்க. பிரம்மா அதிகமா அவதாரம் எடுத்துல, சிவன் அவருடைய திருவிளையாடலாம் நிறைய பண்ணியிருக்கான். அதெல்லாம் அவதாரங்கள் இல்லை, அதெல்லாம் விளையாடல்கள், அவதாரமே சொல்ல மாட்டான். அதனால இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் பார்க்கும்போது இவன் தான் பரதத்துவம் தெரியும். அது தவிர அந்த அவதார காலத்தில் பண்ண சேஷிதங்கள் இருக்கு, அந்த சேஷிதங்கள்லாம் கூட விசித்திரமான. இவனை மாதிரி பெரம்புல அடி வாங்கிட்டார் ஏன் அப்படி சொன்னா, ஏன் அவரு தான் தாமகையில கட்டிட்டார். இப்ப கூட அந்த கட்டின வடுவு ரங்கநாதன் சொல்றீங்களே அப்படின்னு அவ கேட்பா. அதாவது அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவன் அடி வாங்கிட்டான், புட்டுக்கு மண் சுமத்தப்படணும் இதுல. அது மாதிரி இல்லை. இது என்ன அவதாரம் எடுத்து அவன் அந்த வெண்ணெயில் வியாபகம் கொண்டு அவன் பேர்ல எல்லாரும் சொல்ல, லோகத்தாருக்காக அவனை கட்டணுன்றதுக்காக கட்ட, அவனை கட்ட முடியாத யசோத மயங்கி விழ, அப்புறம் அவனாவே கட்டுண்டான். இவன் போய் அடி வாங்கிட்டான். அந்த கட்டுன்றது கட்டுன்னா பண்ணிய பெருமாள். அதனால அவனை மாதிரி அடி வாங்கிட்டு நிக்கல, நிக்கல. ஆக இவனுடைய இதெல்லாம் கொண்டு பார்க்கும்போது இவனுடைய இவன் தான் ஈஸ்வரன், அதாவது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி உடையவன் அப்படின்ட்டு தான் பெரியவா சொல்லியிருக்கான். அதாவது ஸ்ருதிகளை மாத்திரம் பார்க்கல, புராணங்களை வாசிச்சிருக்காரு, பல கிரந்தங்களை பார்த்திருக்காரு. எல்லாத்தையும் பார்த்து முடிவில் அதாவது நாட்டிய கலைகள், பரதநாட்டியம், எல்லா சாஸ்திரங்களையும் பார்த்து, ஜோதிஷ சாஸ்திரம், எல்லா சாஸ்திரங்களையும் பார்த்தாலும் கடைசியில பரமாத்மாவுக்கு தான் எல்லா கலைகளும் அவங்ககிட்ட தான் உண்டாச்சுன்னு அது வேற. அதனால எம்பெருமான் அதை பத்தி இங்க சொல்ற. அதாவது எம்பெருமானுடைய பரமாத்ம ஸ்வரூபம் இருக்க, அது நம்மளால நேரம் பார்க்க முடியாது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு ரத்தனத்தை ஒரு அழகான உயர்ந்த பட்டு துண்டுல போட்டு வச்சிருக்காரு, அதை போட்டு வச்சிருந்தா அது பாதுகாத்து வச்சிருக்காரு.
அந்த பட்டு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பட்டு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கும். அது கீழ்ச்சிறைன்னு பேரு. அதுவே அவ்வளவு அழகுன்னா அது உள்ள இருக்கிற அவஸ்தை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுறது எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியே அவ்வளவு பிரகாசமா இருக்குன்னா அவனுடைய ஆத்மஸ்வரூபம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும்? அதுதான் அப்படின்னு அந்த திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்றான். ஆக அந்த விக்கிரமங்கள் திவ்யமங்களை விற்கிறதுக்கு சுபாஷயம்னு பரவசர சாட்சியிருக்கார். நான் விஷ்ணு புராணம் எழுதினார பரவசர் அவரே சாட்சியிருக்கார். ஏன் மீதி தேவர்கள்லாம் அப்படி இல்லையா அப்படின்னா, அவள்லாம் அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்தியாக கர்மயோனியான்னு சொல்லியிருக்கு. அவள்லாம் அசுத்தர்கள். யாரு? சமஸ்தாஸ்து தேவாத்தியா, எல்லா தேவர்களும் அவர்கள்லாம் அசுத்தர்கள். ஏன்னா கர்மயோனியாக, அவர்கள்லாம் கர்ம சம்பந்தத்தை கர்மாவனால் படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி விஷ்ணு புராணத்துல ஒரு அத்தியாயத்துல அனாதாரா தாரணா நோபபத்தியதே, அதாவது லோகத்தெல்லாம் எது தாங்கிறது எது தரிக்கிறது அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சு பிரசன்ன வதனம் சாரு பத்ம பத்ரோபேக்ஷணம் சுகபோலும் சுவிஸ்தீர்ண லலாட பலகோஜ்வலம் சமகர்ணாந்த விநியஸ்த சாரு குண்டல பூஷணம் கம்புக்ரீவம் சுவிஸ்தீர்ண ஸ்ரீவத்சாங்கித ரக்ஷசம் வலித்ரிபங்கினா மக்னன் நாபினா ஸ்ரீ உதரேனஜ. இப்படி எம்பெருமானுடைய திருவழிய அழகா ஆச்சரியமான சோகம். பிரளம்பாஷ்ட புஜம் விஷ்ணும் அதபாபி சதுர்புஜம் சமஸ்திதோரு ஜங்கம் சுஸ்திதாங்கிரி வராம்புஜம் சிந்தையேத் பிரம்மபூதந்தம் பதி பீத நிர்மல வாசதம் கிரீடஹார கேயூர கடகாதி விபூஷிதம் ஷார்கசங்க கதா கட்க சக்ராட்ச வலயான்விதம் வரதாபயஹஸ்தஞ்ச முத்ரிகாரத்ன பூஷிதம். இப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். அதை வர்ணிக்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய கபோலம், நம்ம கண்ணங்கள்லாம் இருக்கேன், அது அவருடைய திருமேனி, உதரம், கைகள், அஷ்டபுஜங்கள், சதுர்புஜங்கள், அதுக்கப்புறம் அதுல ஆயுதங்கள், அதுக்கப்புறம் திருமார்பு விசாலமா இருக்கு திருமார்பு, அப்புறம் அவனுடைய அபயஹஸ்தம். அப்படி இவருடைய திருவாயுதங்கள் விசாரிக்க திருவாபரணங்கள், அவருடைய முத்திரை எல்லாத்தையும் விளக்கமா சொல்ற. இதுல விஷ்ணு புராணத்துல இந்த மாதிரி எம்பெருமானுக்கு வேற யாருக்கே இதை சொல்ல முடியுமா? ஸ்மசானத்துல இருக்கிற கையில உடுக்க, அது சூழம் வேற பார்த்தாலே அதான் திருமண காணிலும் உருக்குலான்னு சொல்லிட்டேன், ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டேன். அது அப்படிப்பட்ட அந்த தேவதைகளோட இவனை ஒப்பிட முடியுமா? அதுவும் இல்லாத எம்பெருமானுடைய திருமேனியானது சுபாஷயம் நிச்சயமா இருக்கக்கூடியது, அதுவும் சுபாவ சம்சிதம். இப்படிதான் சாதிச்சிருக்கார். இந்த பரதநாட்டிய சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்துல பிரம்மருத்ரையோராதீதமம் ரூபம் தாபச வேஷேன கர்மவசியத்துவம் விஞ்சகம் அப்படின்னு ஸ்தோத்திர பாஷயத்துல சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த அவனுடைய சடமுடியெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கர்ம விஷயத்துக்கு விட்டு உணாது சொன்னாங்க. காணிலும் உருக்குலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேரிலும் வரம் தர விடுக்கிறாத தேவன். வரம் கொடுத்தா அது கடைசியில் அவனே மாட்டிக்கிறான். இப்படி அவனுடைய பெருமைகள்லாம் இருக்கு.
ஆக எம்பெருமானுடைய ரூபத்தில் ஈடுபட்டு இன்னொரு வித்தாந்தம் ஆச்சரியமா சொல்றார். சிவசுவாமி பையன்பாடு சுவாமி சிவசாம்பா சுவாமி. அதாவது ஆதிசங்கரர்கிட்ட அவருடைய தாய் ஆதிசங்கர்கிட்ட போய் கேட்கிறார். ஆதிசங்கரர் நிருசிம்ம கராவந்த ஸ்தோத்திரம் பண்ணவர். அவள்லாம் நாராயணேஸ்வரி தான் இன்னைக்கு கையெழுத்து போட்டுருக்கான். அந்த ஆதிசங்கரர்கிட்ட அவ அம்மா ஆரியாம்பாள்னு பேர் அவளுக்கு. அவ போய் கேட்கிறா, இந்த மாதிரி எம்பெருமான் ரூப அவதாரி மகுழாலம்பி சொல்லணும் இல்லையோ, அந்த மாதிரி அந்த எம்பெருமான் திருவடியே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு ஆதிசங்கருடைய வித்தாந்தத்தை இருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றான் பெருமாளை. இந்திரன் ஒரு தேவன் தானே. அவன் சொல்றான் சௌமியாக சௌமிய ஜெகத் ரூபைகி அப்படின்னு. அவனுடைய சௌமியா சௌமேகி அவனுடைய திருமேனியுடைய அழகை பார்த்துட்டு இதை காட்டிலும் வேற சௌமியம் எதுவுமே இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதான் அடிக்கடி வேதத்துல வருது, தத்விஷ்ணோ பரமபதம் சதா பஷ்யத்தி சூரியான்றது, ரஜசப்பராக்கு தமசப்பரஸ்தாத்து இப்படின்னு எம்பெருமான் இருக்கிற இடத்தையும் சொல்றார். அதாவது ஸ்தானம் சொல்லியிருக்காரு இல்லையோ, எம்பெருமான் திவ்யமங்கலம் விக்கிரத்து மட்டும் இல்லை, தத்விஷ்ணோ பரமம் பதம். வேதத்துல அவளுடைய பதத்தை ஏதாவது சொல்றதா, பிரம்மானுடைய ஸ்தானத்தை பத்தி ஏதாவது சொல்றதா, இல்ல சிவனுடைய ஸ்தானத்தை பத்தி சொல்றதா? இங்க தத்விஷ்ணு பரமபதம் பெருமாளுடைய பதத்தை சொல்றது. அதனால வேத வாக்கியங்களுக்கு போது பரமானுக்கு உயர்ந்தமான ஸ்தானம். அத தாம்னா இருப்பிடம். அது ஒரே ஜாத்தியக விதம் சொல்லுவாங்க. இருப்பிடம்னா எல்லாருக்கும் இருக்கிற இடம் தான் தாம்னான்றது. பரமபதம்னா தான் விசேஷமான பேரு. தாம்னா பொதுவான எல்லாரும் வசிக்கிற இடத்துக்கு தாம்னான்னு. பரமேன தாம்னா அப்படின்னு போட்டா இருப்பிடை எல்லாருக்கு இருப்பிடங்களை காட்டிலும் விலட்சணமானது. அதனால பரமேன தாம்னா அப்படின்னு இங்க தாம்னா சப்தத்தை போட்டார். பரமபதம் நேரம் போட்டுக்கலாம் இல்லையா, பரமபதம் நேரம் போடல, தாம்னான்னு போட்டு பரமேன தாம்னான்னு போட்டார். இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியத்துல அப்படி இருக்கு. சரி, பரமபதம் சொன்னீர, சில இடத்துல சித்தாமான்னு வர, அதெல்லாம் இந்த அப்ப மூணு இடம் சொல்றது அப்படின்னு சொன்னா, க்ஷீராப்தி மண்டல் பானம் வைகுண்டம் யோகிமானம் அப்படின்னு திருதாமான்னு பேரும் இப்பெருமானுக்கு உண்டு. ஏன்னா அவன் க்ஷீராப்திலே இருக்கான். அதான் திவ்யே பதே ஜலந்தோ நிகமோத்தமாங்கே स्वान्ते सदा सवितृमंडल मध्य भागे ब्रह्माचले बहुमान पदे मुनीना यक्तिंतव तिरसनाल वदन्ति नित्या அப்படின்னு சுவாமி தேசிகனே பெருமாள் பரமபதத்தில் இருக்கார், சூரிய மண்டலத்தில் இருக்கார், க்ஷீராப்தியில் இருக்கார். அதனால்தான் திருதாமான்னு பேர். மூன்று இடங்கள் பெருமாள். அது தவிர பெருமாள் எடுத்த அழகான ஒரு ஸ்லோகம். வடதல தேவகி ஜடதே வேதசிரஹ கமலாஸ்தன சடகோப வாக்புஷி ரங்க கிரகே சயிதம் வரதம் உதார தீர்க்க புஜலோகன சம்ஹனனம் புருஷம் உபாசிய பரமம் பிரணதாத்திஹரம். பெருமாள்
தேவகி வயிற்றுல இருந்த அது ஒரு இடம். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் திருவாக்குல பெருமாள் இருக்கார். அத அதுதான் ரங்க கிரகமா நினைச்சிட்டார். தேவகி உதரத்துல இருக்கிறதுனால கமலாசனம் மாதிரி பெருமாளுக்கு. அது வரதன் இருக்கார, வரதன் அவன் பரமபத்தில் இருக்க மாதிரி. வரதன் உதார தீர்க்க புஜ லோச்சன சம்ஹரணம் புருஷம் உபாசிஷீய பரமம் பிரணகார்த்திகம். அப்படிப்பட்ட வரதன் பரமபத்தில் இருக்கான்னு இப்படி 3 ஸ்தானமா சொன்னார். இப்படிதான் ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். ஆக எம்பெருமானுடைய ஸ்தானத்தை பத்தியும் பல சொல்றது. மாயனே மண்ணு வடமுதிர வந்தனே சொல்றார். எம்பெருமானுடைய விசித்திரமான சேஷ்டிதங்கள்லாம் ஆண்டாள் பல விதமா சொல்றார் இல்லையா? அதனால ஆள வந்தான ஸ்தோத்திரத்துல தொம் ஸ்ரீல ரூப சரிதைன்னு சொல்லி அவனுடைய விற்த்தாந்தங்கள், அவனுடைய சரித்திரங்கள் இவையெல்லாம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சாதிக்கிறார். மற்ற பேர் அதுவும் குறிப்பா சிவன் தான் ரொம்ப பிரசித்தியா இருக்கும். அவனுடைய சரித்திரத்தை கேட்டா அது சொல்ற காசி விகாந்தக சராசன பான கங்கா சம்பூதி நாம கிருதி சம்பதனா உத்பதனா துதந்தை. அவனுடைய விற்த்தாந்தங்கள்லாம் எடுத்தா இந்த காசி விகாந்தன் அதுல ஆபத்து வந்துட்டு சிவனுக்கு. அப்புறம் பானகங்கன் இவர்கள்லாம் சொல்லும்போது அவருடைய விற்த்தாந்தங்கள்லாம் பார்த்தா அதுல இருந்தே அவனுடைய சரித்திரம் சரியில்லைன்னு தெரியும். ஆனா எம்பெருமான் அதுமே சொல்லவே முடியாது. என்னதான் அவனை மறைச்சு சொன்னா கூட அவன் தான் உயிரம் தத்துவம்னு அதான் சாதிக்கிறார். எம்பெருமான என்னதான் போட்டு நீ மூடி மறைச்சா கூட அவன் திருமேலி ஸ்ரீ இஷ்டதே லட்சுமி இஷ்டப்பத்மின்னு அந்த லட்சுமி இருக்க அது காட்டி கொடுத்துரும். சரி அதுதான் சரி, அது இருக்கட்டும். அப்புறம் அவனுக்கு சங்கு சக்கரங்கள் இருக்க அது காமிச்சு கொடுத்துரும். ஆக இந்த அடையாளங்கள்லாம் அவனுக்கு விசேஷமான அடையாளங்கள். இப்ப இவைகளாலையும் அவன் தான் பரமாத்மா காமிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜீவ பிரகாச விஷயமாக சாதிச்சு ஆவிஷ்ய தாரேசி விஸ்வம் அமுஷ்யந்த சேஷிஷ்ய பதிரசேஷ தனூர் நிதானம். அப்படி அவனுடைய அவன் என்னதான் வாமனாக அவதாரம் எடுத்தான். அவனே திருவிக்கிரமாக வாழ்ந்தான். ஒரே அவதாரத்துல சின்னவனா பெரியவனா வளர்ந்தான். அந்த மாதிரி வித்தாந்தம் பண்ண முடியுமா? யாராலும் பண்ண முடியுமா? அதனால அவனுடைய பெருமையை யாராலும் மூடி மறைக்க முடியாது. அதுவும் இல்லாத கிருஷ்ணனுடைய கிரீடத்தை விரோதின் அபகரிச்சுட்டான். அதுக்கப்புறம் கருத்மான் போய் அந்த விரோதினை பிடிச்சு அவன் சமுதிரத்தை அழில போட்டான். போய் பிடிச்சு அவன்கிட்ட அந்த கிரீடத்தை கொண்டு, அதாவது கிருஷ்ணசியம உழவு மிருகம் பிரதபர்கச்சு உடே அப்படின்னு ஸ்ரீராஜியில பெருமாள் செஞ்சுட்டே இருக்கே விரோதி என்ன பண்ணா கிரீடத்தை பறிச்சு போட்டான். பறிச்சா கருத்மான் பார்த்தேன், ஓடி போய் அவனை பிடிச்சி கொண்டு திருப்பி அந்த கிரீடத்தை கொண்டு வச்ச. அந்த மாதிரிலாம் ஒரு ஆதியில மார்க்கண்டேயனுக்காக சேவை கொடுத்தாரு பெருமாள். அது மூலியமா அதான் வடதல செய்யலாம் அற்புதம் செய்வ முக்கியம் அப்படின்னு சொல்லி
அந்த படத்தில் சயின்ஸ் பெருமாள் அவன் தானே பருத்தத்துவம். இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் யாரும் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எம்பெருமான் பரதத்துவன்றதை காமிச்சார். மீதிய நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு வச்சுக்கலாம். கவிதார்க்கு சிம்ஹாய உணதாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த உரேண ஸ்ரீமதே ஸ்ரீமதே வேதாந்த வாசிய நாராயணாரி மகாதேசேன ஸ்ரீமதே श्री लक्ष्मी समुद्र पादुका नारायण स्मृते वाचस्ति कृष्णमारी महादेव स्मृते श्री रंगनाथ महादेशाय नमः।